பெண் நெருக்கமான ஒரு நட்பாக இருக்கிறார்கள். அதனால பெஸ்டினா என்ன? வாட் இஸ் இட் பெஸ்டி? கொஞ்சம் க்ளோஸா இருக்கும். பெஸ்டினா ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே குறுக்குல நீ வந்து படுத்துப்பியாடா கும்ஃபு பாண்டா. மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் க்ளோஸ் டு தி ஹார்ட் கிடையாது. என்னது? பட் அவங்களுக்கு ஒரு சில சீக்ரெட்ஸ் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும்ல பர்టిక్యులரா. அதுக்கா என்ன டார்ச்சர் பண்றதுக்குனே பிறந்திருக்கிறவ தான் பெஸ்டி. கலாய்க்கிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் முன்னாடி வந்து நிப்பாங்க சார். இங்க மட்டும் 100% ஒண்ணு குறையில எப்படி அது? அதாமலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிச்சு தொலைங்கல. நான் என்ன லூஸ் மாதிரி இருக்கனோ அதே மாதிரி அவளும் பண்ணுவா. எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறது தான் பெஸ்டிஸ். மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? பெஸ்டிஸ்லாம் நான் அடிக்கடி பாக்குறது இந்த பூமரங்ல தான் பாக்குறேன். பெஸ்டிஸ் கேன் கம் அண்ட் டு ஒன் பூமரங் ஹியர். இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்போ இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? என்னடி உரசுது? என்ன உரசுது? டரல்ரா. அட அவன் காதை தொட்டுட்டல்ல, அதே மாதிரி நீ என் காதை தொடு பாப்போம். நான் ஓடட்டா? ஓடியா ஓடியா. அடாவடியா இருப்பாங்க. எனக்கு ரொம்ப நீங்க போட்டுருக்க அந்த கிரீன் கலர் டி-ஷர்ட் அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கும். அந்த பொண்ணு போட்டுக்கூடிய அந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. அதுக்கா அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. அத்தாச்சி அத்தாச்சி. சேஞ்ச் நீங்க அடிங்க ஒரு ரவுண்ட். பூமரங் சேஞ்ச் பண்ணுங்க. விடாத வாய்ப்பை. அப்படியே குத்த சொன்னா கொலவெறியோட குத்தி உள்ள இருக்க யூரின் டேங்க உடைக்கிற போய. சாரி. ஐயோ என்ன தோல்ல கூட ஏறீங்களா? ஏறீங்களா? ஏறுங்களா? ஏறுங்க. இப்ப ரிவர்ஸ் பூமரங். ஓகே, நீ ஒரு தடவை உப்பு மூட்டை ஏறனா ஒரு உப்பு மூட்டை ஏறணும். ஐயோ பெஸ்டிஸ் இப்ப நம்ம பார்த்தோம். ரொம்ப ஜாலியா ஃபன்னா விளையாடி கட்டி பிடிச்சி கண்ணத்தை கொஞ்சி ஃபன்னா நிறைய இருக்கு. இது ஒரு முக்கியமான ஏரியா ஒன்று இருக்கு, லவ். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. எடுத்து போடா போடா. ஒருத்தர் காதல் வைப்பட்டா என்னெல்லாம் டார்ச்சர் பண்றா, என்னெல்லாம் கரெக்ட் பண்றா, என்னெல்லாம் செய்யறா. உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றா? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. பேசிட்டே இருப்போம் சார், கண்டுக்கவே மாட்டேன். போன் எடுத்தானா அவங்க கிட்ட பேச மலையாளத்துல ஆரம்பிச்சானா அப்படியே கிளம்பிடுவா அவ. என்ன என்ன நைட்டு ஃபோன் பண்றேன்னு பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4 hours கிட்ட பேசுவாங்க சார். நான் உட்காந்துருப்பேன் பாவமா. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் சொல்றா. முன்னாடி என்கிட்ட சொல்லுவா. சொன்னதுக்கு அப்புறம் இப்ப தாண்டி நான் ரோஹன் கிட்ட சொன்னேன்னு சொல்லிடுவா. என்ன ஆளல்? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. கிளாஸ்ல ஃபுல்லா பாத்துட்டு தானே இருக்கு சார். ஒரு சில பொம்பளை தானே அவங்க கிட்ட பேச முடியும். ஐயோ காட்டடி பல்லு. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாயை மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. அவ கூட தான் PUBG விளையாடுவா. அவளை திட்டுவேன், அது ஒரு லூசு கேம், அதை உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன்ட்டு. பண்ணி போயில போயேன். அவ ஒரு லூசு, நீ ஒரு கிறுக்கே. நீ ஆள் கூட விளையாடுற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்வா. உங்களால கண்டமணிக்கு திட்டுதேன் இந்த பொண்ணு உங்களுக்கு. இவனுக்கு அடி கொடுத்தா நம்மள மாட்டி விட்டுருவாரு. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா? அது ஒரு லூசு கேம். அது லூசு கேம்னு கேமை சொன்னிச்சான்னு எனக்கு தெரியல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. விளையாடுறவங்க லூசு தான், அது வேற விஷயம். ஜெலசின்னு சொல்ல இல்லையா? ஜெலசியா? அவளை கமிட்டட் இல்ல, நான் கமிட்டட். அந்த ஜெலசி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நாங்க அவுட்டிங் நல்லா தான் பிளான் பண்ணுவோம். இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லி திடீர்னு பிளான் கேன்சல் பண்ணுவாங்க. நான் வரலாமாப்ல? பேட்டா என்ன பேட்டா? நான் வரல. செருப்பு பிஞ்சு போகும். வெளிய ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம், வெளிய ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம் தான் வீட்ல சொல்றது. வெளிய போனா ஆப்வியஸ்லி அவங்க வந்து நிப்பாங்க. அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அவ யார் அந்த புள்ள? அவ எப்பவுமே என் கையை பிடிச்சுதான் நடப்பா. இப்போ வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்க கையை பிடிக்கிறப்போ எனக்கு பிடிக்காது. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். சாக்லேட் சாப்பிட்டாலும் அதுல ஹாஃப் எனக்கு தான் வேணும், வேற யாருக்கும் தரக்கூடாது. எனக்கு நான் செஞ்சது உனக்கு வேணுமா? அணில் கடிச்சா நல்லா இருக்கும். இன்ஸ்டாகிராம் பயோல வந்துட்டு என்னோட பேர் வச்சிருப்பா. இப்போ வந்து என் பேர் எடுத்துட்டு அவங்க பேர் ரீப்ளேஸ் பண்ணிட்டா. பாத்துனாக்கற ஐயோ சாமி வேற. இவளும் அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நாங்கள் 3 பேரும் எப்பவுமே ஒன்னா தான் இருப்போம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா.
அவங்க பயோல இவ பேர் வச்சுட்டாங்க, அதனால நான் கடுப்ப இவ பேர் என் பயோல இருந்து வச்சுட்டேன். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, அதை விட என் பயோல எடுத்துட்டு அவங்களும் எடுத்துருவாங்கன்னு சொல்லி எடுத்தேன். ஆனா அங்க இருந்து எடுக்கல. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அவ கூட வண்டியில போகும்போது நான் மட்டும் தான் போகணும். இவளும் யார் கூடயாச்சும் போனாலும் எனக்கு இதுவா இருக்கும். அவ கூட யாராச்சும் போனாலும் எனக்கு ரொம்ப பொசசிவா இருக்கும். இட்ஸ் a fun ரா. fun thriller-டா. நான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணனும். 12 o'clock நான் மட்டும் தான் விஷ் பண்ணனும். வேற யாராச்சும் காலோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னா அப்படியே பத்திக்கிட்டு வரும். பின்தானே பின் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். பெஸ்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப எங்கெல்லாம் ரொம்ப மூக்க நுழைச்சு எங்கெல்லாம் சங்கடப்படுத்துறாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. நோ. நானும் இப்போ என் பாய் ஃப்ரெண்டும் பைக்ல போறோம்னா இப்போ இவன் நடுவுல வந்து உட்காந்துப்பா. இப்போ இவ மட்டும் தனியா இருப்பா. இப்போ இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா இவ ஆப்வியஸா நடுவுல உட்காருவா. அப்போ நம்மளுக்கு காண்டுதாகும். அவங்க கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி கொடுப்பா. இப்படி பேசு, இப்படி ரொமான்ஸ் பண்ணு. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ புரோக்கரா? நீ அதானே நினைச்சவனு. அவ வந்து யோசிக்க மாட்டா அவ்வளோ. நான் என்ன சொல்லணும் அப்படியே கேட்பா. ஆனா நான் கரெக்டா சொல்லி தர மாட்டேனே. ஆக்சுவலா இது கொஞ்சம் குழப்பி விடுறதுதான். குழம்பிடுவா. அவங்க கிட்ட கொஞ்சம் அவங்களும் குழம்பிடுவாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. இவன் மைக்கு திருடுறவன் ஜாக்கிரதையா. அப்ப இவங்க விளையாட்டா பண்ணக்கூடிய உங்க லைஃப்ல சீரியஸ் இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கா? பிரேக்கப் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. நான் இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா வச்சறேன். என்னுடைய பெஸ்டி என்னுடைய காதல பிரிச்சு விட ட்ரை பண்ணாங்கறவங்க யார்? லைஃப் இதெல்லாம் இத எங்க பிடிக்கிறான்? சார் எனக்கு பிரேக்கப் பண்ண நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்காங்க சார். யாரு? அவன் செஞ்சது நியாயமா? 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 ஒய்மா எனக்கு அவங்க கூட க்ளோஸா இருக்கிறது பிடிக்கல சார். எனக்கு அத பத்திலாம் கவலையே இல்ல. என் வாழ்க்கையில ஏன்டா குறுக்கிற? ஏன் ஆட்டத்தை ஏன்டா கலச்ச? மச்சான் செட் ஆகாத. அதுக்காண்டி அவங்க லவ் எப்படி பிரேக்கப் பண்ணி விட ட்ரை பண்றீங்க? ஏன் செட் ஆகாத பொண்ணு பின்னாடி சேவிங் பண்ண ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுத்துறானா, கூட இருக்க ஃப்ரெண்ட் தான் உள்ள வந்து கெடுக்கணும். அதான் சரி, எனக்கு பிடிக்கல. அவ லவ் பண்ணது பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கா. என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா. என்னது நெருடுது? சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? அதுக்கு என்ன பண்ணீங்க? அந்த பையனோட அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. இந்த மாதிரி உங்க பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணு வந்து சரியில்லை அப்படி இப்படி சொல்லி. அந்த பொண்ணு சரியில்லை. இப்படி நடக்குதா செய்யும்? ஐயா, இப்படி பொருளைய கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? நீங்க மட்டும் போன் அப்படிதான் சார் சொன்னா. கட்சியில அது பிரேக்கப் ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சத்தியமா சொல்றேன், பயலுகள் அப்படி பண்ணவே மாட்டானுங்கம்மா. கூட இருந்து என்னென்னமோ அடிக்கடி வாங்கிக்குவாங்களே ஒளிய. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கேயே ஒரு குத்து குத்து. சென்டர்ல ஒரு குத்து. என்ன தான் நானே சப்ஸ்கிரைப் செய். சப்ஸ்கிரைப் செய்யலன்னா ரத்தம் கக்கி சாவிங்க மை வச்சு